உங்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி தான் சொல்லுவீங்க? ஆமாம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறைய பணிகள் இருந்தது, நிறையா கூட்டணியெல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே லோக்கல் இருக்கிற பணிகள், அதே போல் மற்ற பணிகள்லாம் பார்க்குறது ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் பத்திரிகை தான் அது தொடர்ந்து ஒரு சில பத்திரிகை குறிப்பிட்டு சொல்லலை, பர்பஸாக எழுதிட்டு இருக்காங்க. அவர் அந்த பத்திரிகைக்கே கூப்பிட்டு பேசினார், எம்எல்ஏ பேசினார். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வைத்திலிங்கம் சொன்னீங்க, அப்புறம் ஓபிஎஸ்ல வைத்திலிங்கமும் அங்கே திமுக போயிட்டாரு. அதை அதாவது அம்மா ஒரு 4 பேர் இருப்பாங்க கூட, அவங்கள வச்சு எல்லாமே அந்த பார்ட்டியில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து எடப்பாடி என்ன இருந்தாங்க, வைத்திலிங்கம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த விஸ்வநாதன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எடுத்து தான் என்னையும் தங்கமணியும் கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த 4 வருடம் 2 மாதம் மிக அற்புதமான திட்டங்கள் கொடுத்து, அது உங்களுக்கு தெரியும். 7.5% இடஒதுக்கீடுலாம் பார்த்தீங்கன்னா யாருமே நினைச்சு பார்க்க. அது மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்டும், இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கேட்ட திட்டங்கள் கூட கொடுத்தாங்க. 2024 பார்லிமெண்ட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. 2021 அவருடைய வெற்றியெல்லாம் பெரிய வெற்றின்னு சொல்லவே முடியாது. 2021 பொறுத்தளவுக்கு 3% வித்தியாசம்ட்டு நம்ம பார்க்கும்போது அடிப்படையில் இருக்கும் சதவீதம். ஆகவே இது வந்து பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்குது, நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி திரு டிடி விதினன் சொன்னார். அந்த 2 கட்சியாவது வச்சுக்கோங்க. பாமக இருக்குது, அது ஒரு பெல்ட்டில் இருக்குது. வேறு எந்த கட்சி உங்கள்கிட்ட இருக்குது? ஏசி சண்முகம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரா? பாரிவேந்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரா? ஜான் பாண்டியன் கொடுக்க போகிறா? யார் உங்களுக்கு ஓட்டு அள்ளி கொடுக்க போகிறா? அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜான் பாண்டியனும் தமிழ் மாநில காங்கிரஸும், அதே போல் மற்ற கூட்டணி எல்லாமே பாரிவேந்தர், ஏசி சண்முகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க. ஆனால் டிடி விதினன் நல்லா பேசுகிறாங்க. அரசியலில் வந்து வைகோ பேசாத பேச்சா திமுகவை முதலமைச்சரை, அதெல்லாம் வந்து அரசியல். அதாவது கோவை மாவட்ட மக்களுக்கு திட்டங்கள் அதிகமாக கொண்டு சேர்த்தல் நான் தான் பெரிய. கோவை மாவட்ட மக்களின் மேல் அதிகமான அன்பு நானும் வச்சிருக்கிறேன், அவங்களும் வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் தான் பெரிய. புரட்சித் தலைவர் அம்மாவிடமும் எடப்பாடியாரமும் கோவை மாவட்டத்துக்கு இந்த திட்டங்கள்லாம் வருமா வராதா? 70 ஆண்டுகளாக கனவு திட்டமாக இருந்த அத்திகடவன திட்டம், 20 வருட போராட்டம், ஏர்போர்ட் விரிவாகத்துக்கு நிலம் எடுத்து கொடுத்தது, அது கூட திமுக அப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க. கோவை மாவட்டத்தை 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை நான் சொல்லுவேன், மக்களே சொல்கிறாங்க 5 ஆண்டுகள் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்களாம் ஒரு 10 வருஷமாக இருந்துட்டு வரவங்களாம் பார்த்து கோயம்புத்தூர் இப்படி மாறிடுச்சான்னு பார்க்குறாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது நான் தான் பெரிய அளவு. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நம்மிடையே அதிமுகவுடைய மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி இருக்கிறார். அவருடன் கேட்பு நிறைய கேட்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி தான் சொல்லுவீங்க? ஆமாம். பத்திரிகையில் வந்து குறிப்பாக எடப்பாடியனுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி சப்போர்ட் ஆரம்பத்தில் இருந்தோம், அதே போல் இதுவரையில் அது தொடருது. பத்திரிகை குறிப்பாக திமுகவுடைய தூண்டுதலில் நிறைய பத்திரிகை இது எழுதி இதுவரையில் எழுதிட்டுருக்காங்க. இப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்படின்னு நம்பலாமா? உறுதியாக நம்பலாம். சரி, அப்போ தங்கமணி அண்ணனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது தங்கமணியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நான் ஏதாவது வெளிப்படையாக பேசுகிறேன், அவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லல, நம்ம ஆரம்பத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறையா பணிகள் இருந்தது, நிறையா கூட்டணியெல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே லோக்கல் இருக்கிற பணிகள், அதே போல் மற்ற பணிகள்லாம் பார்க்குறது ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் பத்திரிகை தான் அது தொடர்ந்து ஒரு சில பத்திரிகை குறிப்பிட்டு சொல்லலை, பர்பஸாக எழுதிட்டு இருக்காங்க. அவர் அந்த பத்திரிகைக்கே கூப்பிட்டு பேசினார், எம்எல்ஏ பேசினார். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எந்த நெருப்பும் இல்லை. நம்ம வந்து உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனையா அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. நெருப்பும் இல்லை, புகையும் இல்லை, அதான் என்னோட பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உதயநிதிக்கும் சபரீஷனுக்கும் பிரச்சனைனா நீங்கள் சில நாம சொல்லுவீங்கல்ல. என்னோட நாலேஜ் வந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக போயிட்டுருக்கு. கிரவுண்ட் லெவலில் அது ஒரு விஷயம் இம்பேக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, அதிமுகவே வந்து இன்னும் கிரவுண்ட் லெவலில் கனெக்டிவாக செயல்படலை, ஆளாளுக்கு வந்து சரி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பார்த்துக்கிறேன்றாங்க. அப்படி இல்லை. அதாவது அப்பா மாதிரி பின்னால் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி போட்டு நான் தங்கமணி இன்னும் அண்ணன் சிவி சண்முகம் இன்னும் பல தலைவர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து அதுக்காக எல்லாமே செயல்பட்டோம். இதுவரையிலும் அது சரியாக போயிட்டுருக்கு.
பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் பண்ணார். நல்லா சிறப்பாக பணியாற்றினோம். அவரும் நாங்கள் எல்லாம் கொண்டு சேர்ந்து பணியாற்றினோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் அவர்களை கிரவுண்டு வரையிலும் ஒரு சாதாரண தலைவர் உங்களுக்கு தெரியும், எளிமையானவர். கிரவுண்டு வரையிலும் போய் சேர்றதுக்கு நாங்கள் எல்லாம் நாடு தாங்க முடியும். எல்லா மாவட்ட செயலரும் எல்லோரும் நல்லா எடுத்துகிட்டு போனோம். அது இதுவரை தொடருது. அவர் வச்சு தான் நாங்கள் வந்து, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி பாப்புலர் இல்லை, நீங்கள்லாம் அவரை போய் பாப்புலர் ஆக்கியிருக்கீங்க. இல்லை, அப்படி இல்லை. அம்மா தலைவர் இதாக ஒரு எடப்பாடின்னு வந்து உங்களுக்கு முதலமைச்சர் அவர் சொல்லும்போது நாங்கள்லாம் தான் நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லும்போது எனக்கு எதுக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக வேண்டாம் அந்த மாதிரி தான் இருந்தார். அப்புறம் எல்லோரும் கேட்டுக்கூடாது அந்த பதவிக்கு அவர் வந்தார். அந்த அடிப்படையில் வந்து எல்லாருமே செயல்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த 4 வருடம் அந்த 2 மாதம் மிக அற்புதமான திட்டங்கள் கொடுத்து, அது உங்களுக்கு தெரியும். 7.5% இடஒதுக்கீடுலாம் பார்த்திங்கன்னா யாருமே நினச்சி பார்க்காது. அது மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்டும் இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கேட்ட திட்டங்கள் பூரா கொடுத்தாங்க. செய்ய முடியாத திட்டங்கள் இருந்த அத்திக்கடு அவனாசி திட்டமெல்லாம் கொண்டு வருகிறார். இதே இந்த அவனாசி ரோட்டில் இந்த பிரிட்ஜு வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது, இன்றைக்கி எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருந்தார். அவருடைய மாவட்டத்தில் மட்டும் இருந்தார். அதுக்கு பின்னால் அம்மா கொண்டு எல்லா பணியும் அவர் தான் பார்த்தார். அம்மா 2016 கூட்டணிக்கு இப்போ நாங்கள் 4 பேர் இருந்தோம். நான், தங்கமணி, வைத்திலிங்கம் இருந்தார், எடப்பாடி மெயினாக இருந்தார், எல்லாத்துக்குமே இருந்தார். அதனால் கட்சிக்காரருக்கு எல்லா காரியமும் இருக்கும். பொதுமக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக முதலமைச்சர் அவர் செஞ்ச திட்டங்களால் முழுமையாக அம்மா இருந்தபோது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஒரு 5 பேர் ஞாபகம் வந்து டக்குன்னு 2 பேர் முழுங்கிட்டீங்க. ஐயோ 2 பேருமே இப்போ நம்ம கட்சியிலே இல்லை அப்படின்னு நான் வைத்திலிங்கம் சொன்னேன். வைத்திலிங்கம் சொன்னீங்க. அப்புறம் ஓபிஎஸ் வைத்திலிங்கமும் அங்கே திமுக போயிட்டாரு. அதை அதாவது அம்மா ஒரு 4 பேர் இருப்பாங்க கூட. இதில் அவங்கள வச்சு எல்லாமே சில பார்ட்டியில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து எடப்பாடி என்ன இருந்தாங்க, வைத்திலிங்கம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த விஸ்வநாதன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எடுத்துட்டு தான் என்னையும் தங்கமணியும் கொண்டு வந்தாங்க. நான் வந்து சில டைமில் கோப்பிடுவாங்க, திரும்ப சேர்த்துக்குவாங்க. அந்த அடிப்படையில் அப்போ அவங்க 14 நாங்கள் 4 பேர்த்த கூட்டணி பேசுறதுக்கெல்லாம் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? 2021 அவங்க வந்து உங்களை ஜெயிச்சிட்டாங்க, கண்கூடாக பார்த்தோம். அந்த கூட்டணி அப்படியே தக்க வைக்கப்பட்டிருக்கு. அதில் அப்போ இல்லாத கட்சிகள்லாம் உள்ளே சேர்ந்துருக்கு. குறிப்பாக கமலஹாசனோ, குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்தோ, அவங்க எல்லாமே உள்ளே வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி தான் குட்டி குட்டி கட்சிகள் நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். 2021 உங்களை ஜெயிச்சவங்க, அதே கூட்டணி, அதை விட வலுவான கூட்டணி. உங்களுக்கு சங்கடமா இல்லையா? 2011 இந்த மாதிரி ஸ்ட்ராங்க கூட்டணியில் இருந்தாங்க திமுக. 2011 கூட்டணி பார்த்திங்கன்னா அவங்க நல்ல கேப்டன் விஜயகாந்த் உங்கள் கூட இருந்தார். அப்போ இருந்தாங்க. மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. எல்லாமே காங்கிரஸ் எல்லாமே அங்கே இருந்தாங்க, பாமக அங்கே இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய கூட்டணி தான் இருந்தாங்க. ஆகவே கூட்டணி வந்து இதுக்கு முன்னாடி இருந்து அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சியுடைய வாக்கு சதவீதம் வேறு. இன்றைக்கி வந்து திமுக கூட இருக்கிற அந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் குறைஞ்சி தேஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அது வலுவான கூட்டணின்னே சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு மக்கள் ஏற்காத கூட்டணி அது. அவங்க வந்து 2019, 21, 24 அவங்க ஸ்ட்ரைக் ரேட் தொடர்ந்து அதிகரிச்சு வந்திருக்கல. நீங்கள் வந்து ஏதோ ஒரு எலெக்ஷனில் தப்பி தவிர ஜெயிச்சிட்டாங்கன்னா அதை கணக்கு ஒத்து வரான்னு சொல்லலாம். ஒவ்வொரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்கள நீங்கள் வந்து மக்கள் ஏற்காத கூட்டணி எப்படி சொல்லுவீங்க? 2024 பார்லிமெண்ட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. 2021 அவருடைய வெற்றியெல்லாம் பெரிய வெற்றின்னு சொல்லவே முடியாது. 2021 பொறுத்தளவுக்கு 3% வித்தியாசம்ன்ட்டு நம்ம பார்க்கும்போது அடிப்படையில் இருக்கும் சதவீதம். 2016 16 அதே 3% தான். ஆனால் 3 கோடி இல்லை. இதில் என்னோட கணக்கு பார்த்தா ஒரு 1.5% தான் வரும். ஒரு சில இல்லை நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே தனியாக பார்த்தா 1% வரும். ஏடிஎம்கே அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் பார்த்தா தனியாக வரும். எல்லாமே 5% கீழே தான் நிற்கிது. 2016 எதாவது நிற்கிது, 2021 எதாவது நிற்கிது. ஆகவே இது வந்து இது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் அவர் தானே, ஆட்சி அவங்களோட தானே, அது மாற்று கருத்து இல்லை. ஆகவே அப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு எப்படி இருக்குது, அதே கூட்டணிக்கு 2021 இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, அப்படி ஏதாவது திட்டங்கள் கொடுத்தாங்களா, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் தானே மக்கள் பார்ப்பாங்க.
ஆகவே கூட்டணிங்கிறது இல்லை ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு தான். அது ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு ஓட் பேஸ் ஒன்று இருக்குல்ல, ஓட்டு வங்கி. அதாவது நான் வந்து என்னாலும் சரிப்பா எனக்கு கஷ்டமா நஷ்டமா நான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன், டிஎம்கேக்கு தான் ஒரு கேங் இருக்குல்ல. அது வந்து அந்த அந்த ஓட் பேங்கை பார்க்கும்போது அந்த அலையன்ஸில் வந்து ஓட் பேங்க் வந்து மினிமம் கேரண்டி எவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு நிற்குதுல்ல. சரி, காங்கிரஸ் ஆரம்பத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாங்க, எவ்வளோ சீட்டு வாங்கினாங்க, இன்னைக்கு படிப்படியாக காங்கிரஸ் அப்படியே தேஞ்சு அப்படி போயிட்டாங்க. அதனால் இப்படி தான் ஒரு கம்யூனிஸ்ட்டு பத்தில் எங்கள் ஏரியாவில் இங்கெல்லாம் சிங்கநல்லூர் நம்ம மாவட்டத்தில் திருப்பூர்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லையே. அதனால் அவங்க கூட இருக்கிற கட்சியெல்லாம் பேரு தான் கூட்டணி, சதவீதம்லாம் சுத்தமாக குறைஞ்சி. உங்கள் கூட்டணியில் யார் இருக்கா? நீங்கள் வந்து பாஜக இருக்குது, அது வந்து போன எலெக்ஷன் வரைக்கும் உங்கள் கூடயே மல்லு கட்டுச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்குது நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி திரு டிடி விதினன் சொன்னார். அந்த ரெண்டு கட்சியாவது வச்சுக்கோங்க. பாமக இருக்குது, அது ஒரு பெல்ட்டில் இருக்குது. வேறு எந்த கட்சி உங்கள்கிட்ட இருக்குது? ஏசி சண்முகம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரா? பாரிவேந்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரா? ஜான் பாண்டியன் கொடுக்க போகிறா? யார் உங்களுக்கு ஓட்டு அள்ளி கொடுக்க போகிறா? இல்லை, அப்படி இல்லை. அதிமுக பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல்னால் அதிமுக மிகப்பெரிய பர்சன்டேஜ் இருக்குது. பெரிய கட்சி அதிமுக தான், அதிக சதவீதம் உள்ள கட்சி அதிமுக. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாமகவும் உங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இருக்குது. அமமுகவும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலெலாம் பார்த்துட்டு 21 எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு. அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜான் பாண்டியனோ தமிழ் மாநில காங்கிரஸோ அதே போல் மற்ற கூட்டணி எல்லாமே பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க. சார் யாருமே சொந்த சின்னத்திலே போட்டியில சார், எல்லாம் வந்து ஒன்று ரெட்டையில் இல்லாட்டி தாமரை அப்படி தானே சார் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவ்வளோதானே கணக்கு. நீங்கள் மதிமுகவுக்குன்னு தனி ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க முடியல, திமுக வெயிட்டேஜ் தான் மதிமுக அப்படியே கொடுத்துட வேண்டியது. அதை மாதிரி தான் இங்கே நிற்கிறாங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய கட்சி நிறையா சூழ்நிலை, இந்த சூழ்நிலை தான் எல்லோரும் திமுக அப்படியே இந்த கூட்டணியை இழுத்து கொண்டு போய் ஒரு சில சொந்த நினைக்கிறாங்க. போன முறையில் எப்படி நின்றாங்க? விடுதலை கட்சிக்கே வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லையில பாதி நின்றாங்கல்ல, சொந்த உதவி சொல்லி நின்றாங்க, பாண்டச்சேரத்தில் நின்றாங்க. அதே போல் நீங்கள் 2024 பார்லிமெண்ட்டில் அதே அதுக்கப்புறம் வந்து 2024 ரெண்டுமே பானையில் நின்றாங்க. 2019 1 பானை 1 உதயசூரன், 2024 ரெண்டுமே பானையில் நின்றாங்க, ரெண்டும் ஜெயிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா அமமுக அண்ணன் டிடி விதினன் நல்லா பேசினாங்க. இது அரசியலில் வந்து வைகோ பேசாத பேச்சா திமுகவை முதலமைச்சரை, அதெல்லாம் வந்து அரசியல். அதாவது எது லேட்டஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் மறதி ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்து திமுகவும் காங்கிரஸும் வந்து 1967 சண்டை போட்டுக்கிட்டாங்க, அது ஓகே. இது வந்து இப்போ சண்டை 2024 நீங்களும் பிஜேபி சண்டை போட்டுக்கிட்டீங்க சொல்லிட்டாரு. நாங்கள் எங்களுக்குள்ள பங்காளி சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பாக எடப்பாடி திறமையை கொண்டு வரக்கு நாங்கள் முழுமைச்சா நாங்கள் பாடுபடணும்னு சொல்லி இப்போ கூட தஞ்சாவூரில் அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணன் டிடி விதினரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால் டெல்டாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நாங்கள் கூடுதலாக வெற்றி பெறுவோம். ரிசல்ட் வரும்போது பாருங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தில் வந்து ஒரு இறங்கி அடித்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு. திரு உதயநிதி அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, பால்டாயில் குடித்தாங்கன்றார். இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு, முதலமைச்சராக வர விரும்புகிறவருக்கு அழகாக இது வந்து பர்சனல் அட்டாக் போகுது அப்படிங்கிற விமர்சனம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் தான் தொடர்ந்து அவங்க வந்து ஊர்ந்து வந்தார் அப்படி இப்படிலாம் ஒரு தவறான ஃபோட்டோவை காட்டினாங்க, அடிமைனாங்க, முரட்டு அடிமைனாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு யாரையுமே எந்த தலைவரையுமே எல்லாத்துக்கும் மதிக்கக்கூடியவர். ஆனால் ஒருத்தர் பேசும்பொழுது இப்போ நம்மளே யாராவது ஒருத்தர் பேசினா திரும்ப பதில் சொல்லி தானே ஆகணும். அந்த அடிப்படையில் தான் அந்த ஆர்கியூமெண்ட் அந்த பேச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். எடப்பாடியை பொறுத்தளவுக்கு பல்வேறு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் எல்லோரும் சொல்லும்போது கூட அது தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிடுவார். நானே கண்கூட பார்த்துருக்கேன். எதுக்கு அப்படிலாம் போய் விமர்சனம் போயிடும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய மீடியா சேனலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவரை பற்றி இன்னும் ரொம்ப கடுமையாக அவங்க விமர்சனம் பண்ணி ஒரு கட்டத்தில் போகும்போது அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். அப்படி தான் திமுகவுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை. எஸ்பெஷலி நம்ம வந்து சொல்லுவோம் கொங்கு பெல்ட் எப்படி வந்து ஏடிஎம்கே பெல்ட்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி வந்து தாய்மார்களுடைய ஓட்டு, லேடிஸ் ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது தலைவர் காலத்தில் நம்ம காலத்துலேருந்து. ஆனால் டிஎம்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 1000 ரூபா ஸ்கீம் 2023 செப்டம்பர்லேருந்து காசு வந்துக்கிட்டே இருக்குது. மாதம் 1000 ரூபா வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன மாதம் வந்து 5000 ரூபா வந்து படார்னு ஒரே அக்கௌண்ட்டில் போட்டாங்க.
அடுத்த வருஷத்துலேருந்து அதை அடுத்து திரும்பி ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்பேன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பெண்கள்கிட்ட பெருசாக ஒர்க் ஆகும்னு நீங்கள் பயப்படலையா? அப்படி கண்டிப்பாக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாக்கு திமுக போகாது. ஏனென்றால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி போட்டு 21 தேர்தலில் அறிக்கைக்கு சொன்னாங்க. 28 மாதம் கழிச்சு தான் அதை கொடுத்தாங்க. அது கூட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் நாங்கள்லாம் கடுமையாக அதுக்கு ஃபைட் பண்ணோம், நிறைய பேசணும், போராட்டம் பண்ணோம், அறிக்கை விட்டோம். இந்த மாதிரி அடிப்படையில் தான் வேறு வழி இல்லாமல் அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. அது கூட பார்த்திங்கன்னா முழுமையாக கொடுக்கல, அது ஒரு பாதி பேர்த்த கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஒரு 35 பேர் சேர்த்துறாங்க. இப்போ கடைசியாக இதெல்லாம் பண்ணி கூட பாதி பேருக்கு தான் முழுமையாக கொடுக்கல. 1,32 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஆமாம், 1,32 பேர், 2 கோடி பேருக்கு மேலே கொடுக்க வேண்டிய நம்பர் இருக்குது. ஆனால் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் சொன்னாங்க. அப்போ வந்து தகுதின்னு சொல்லி கடைசியில் ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? 1,32 லட்சம் வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுக்காரரு, அவங்க பிள்ளை, ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 பேர் மட்டும் வச்சுக்கோங்க. 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம், அம்மா கூட ஸ்கீம்கள் நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தக்க நிறுத்திட்டாங்க, அம்மா இருசக்கரமாக நிறுத்திட்டாங்க. இன்னும் நிறைய அம்மா பரிசு பெற்றாங்க. மகளிருக்கு, சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ ஸ்கீம் நிறைய நிறுத்திட்டாங்க. லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இப்போ திரும்ப கடைசி எலெக்ஷன் திரும்ப கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறுத்தி தான் அது நிதியை கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி பாதி பேருக்கு கொடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் 2021 அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்கட்டணம் எவ்வளோ கட்டினாங்க, அதே போல் சொத்து வரி எவ்வளோ கட்டினாங்க, பால் விலை எவ்வளவு, அரிசி, பருப்பு, எண்ணெய், சமையல் பொருட்கள் எவ்வளவு, அதே போல் யாராவது ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு கட்டினா, ஒரு ஏதாவது வீடு கட்டினா, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வீடு கட்டுறது கனவு. கட்டுமான பொருட்கள்லாம் எவ்வளவு, 21 எவ்வளோ, இப்போ எவ்வளவு, கிட்டத்தட்ட 45% மேல் விலை உயர்வு இன்னைக்கு. அதாவது பார்த்திங்கன்னா எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக அம்மா ஆட்சி இருந்திருந்தால் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் வரை சேவ் ஆகிருக்கும். ஆனால் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் ஒரு 30 ரூபா தான் கணக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா கணக்கு வரும், 30-32 கணக்கு. ஆனால் அவங்க சிறுக சிறுக அது குடும்பத்திலேருந்து, ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒரு 4 லட்சம், 5 லட்சம் பணத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இதன் நிலை, இது மக்கள் புரிஞ்சுருக்காங்க. ஆகவே இந்த 1000 ரூபா பெரிய வெயிட் பண்ண. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்பேன் தானே சொன்னீங்க. இப்போ அவங்க 1000 ரூபா எடுபடலைன்னா நீங்கள் 2000 ரூபா கொடுப்பேன் எப்படி சொல்லுவீங்க? 1000 ரூபா எடுக்க போய் தானே நீங்கள் வந்து நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அதாவது எடப்பாடியை பொறுத்தளவுக்கு முதலாக பொங்கலுக்கு 2100 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தார். பாதியெல்லாம் கொடுக்கல, 2 கோடி ரேஷன் கார்டும் கொடுத்தார், எல்லாத்துக்கும் கொடுத்தார். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது. கொரோனா வந்த போது கூட பார்த்திங்கன்னா 1 வருஷம் வருமானமே இல்லை, டாஸ்மாக் கூட க்ளோஸ் பண்ணோம். அந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் சிறப்பாக மெயின்டைன் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் வருமானத்தை பெருக்கி கண்டிப்பாக அதிகமான கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. நம்ம வந்து நாங்கள் எல்லாருமே அவங்ககிட்ட கோரிக்கை வச்சோம் தேர்தல் அறிக்கும் போது, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போல்லாம் 1000 ரூபா ஒர்க் ஆகுமோ அப்படிங்கிற அச்சத்தில் தானே இந்த 2000 ரூபா பண்ணுவோம் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் கிடையாது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி போன தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 1100 கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்கோம். போன தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தா தெரியும், 1100 கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்கோம். அவங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னாங்க, நீங்கள் அறிவிச்சிங்க 1100. அதான் அவங்க 1000 சொன்னாங்க, நீங்கள் 1000 சொன்னீங்க. இந்த முறை அவங்க 1000 சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2000 சொல்லியிருக்கீங்க. இல்லை, இப்போ அவங்க கூட 2000 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்புறம் சொன்னாங்க, எங்களுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அது 2000 கொடுக்குன்னு சொன்னால் எடப்பாடியார் கொடுப்பார். அதுக்காக என்னென்ன தேவையான நிதி நிலை எல்லாம் சரி பண்ணி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னொன்று சொல்லியிருக்கிறோம், விலைவாசியெல்லாம் கடுமையாக இருக்குது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் சிரமப்படுறாங்க, அதுக்காக ஒரு நிவாரண நிதியாக 10,000 தரேன்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரிட்ஜு தரோம். அம்மா எப்படி மிக்சி மேன் கிரைண்டர் கொடுத்தாங்களோ அதே போல் ஃப்ரிட்ஜு. இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி வந்து சாத்தியம். கண்டிப்பாக எடப்பாடியார் செய்வார். பல்வேறு திட்டங்களை வச்சு ஒரு கல்யாணமாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இல்லை, குடும்பத்தில் சீர் சிரத்தையெல்லாம் செஞ்சு வச்சு அம்மாவுடைய பிறந்தநாள் கல்யாணம் நிறைய பண்ணி வைக்கிறவன் நீங்கள். ஏகப்பட்ட ரொம்ப பாப்புலர். ஆமாம், நிறையா சீதனங்கள் கொடுத்து அம்மா எவ்வளோ பிறந்தநாள், 78 பிறந்தநாள், 75 பிறந்தநாளில் அதே அளவு சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். செந்தில் பாலாஜி பெரிய ஆளா, வேலுமணி பெரிய ஆளா? அதாவது கோயம்புத்தூர் பற்றி பெரிய ஆளுங்கிறது சொன்னால் அந்த வார்த்தை வேறு மாதிரி இருக்குது.
கோவை மாவட்ட மக்களுக்கு திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்து சேர்த்தல் நான் தான் பெரிய ஆள். கோவை மாவட்ட மக்களின் மேல் அதிகமான அன்பு நானும் வச்சுருக்கிறேன், அவங்களும் வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் தான் பெரிய ஆள். புரட்சித் தலைவர் அம்மாவிடமும் எடப்பாடியாரமும் கோவை மாவட்டத்துக்கு இந்த திட்டங்கள்லாம் வருமா வராதா, 70 ஆண்டுகளாக கனவு திட்டமாக இருந்த அத்திகடவன திட்டம் 20 வருடங்களாக போராட்டம், ஏர்போர்ட் விரிவாகத்துக்கு நிலம் எடுத்து கொடுத்தது, அது கூட திமுக அப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க. நிலம் எடுப்பதே சாதாரணமாக 20 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க. ஜீரோ வேல்யூ இருந்தது. அந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு பேசி எடப்பாடியார் கேட்டு பர்மிஷன் வாங்கி சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய மீட்டிங் போட்டு எடுத்து கொடுத்தோம். அதெல்லாம் பெரிய சாதனை. இந்த மாதிரி இது அவனாசிரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு பிரிட்ஜு வேறு எந்த நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் காலேஜஸ் அதிகம். அதே போல் நம்முடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே தான் அதிகம். ஒரு கல்யாண நாள் ஒரு காலேஜ் டைம்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக டிராஃபிக் இருக்கும். இந்த பாலம் கொண்டு வரோன்னு சொல்லி போட்டு எடப்பாடியில் கேட்டு கொடுத்தோம். இது மாதிரி கோவை மாவட்டத்தையே மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், 6 புதிய கல்லூரி, அது 6 தாலுக்கா, அரசு மருத்துவம், ஜிஹெச்எல்லாம் எங்கள் ஜிஹெச்எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணியிருக்கோம். ஹார்ட் சர்ஜரிலாம் இங்கே இல்லை, நாங்கள் சென்னை வந்துட்டு இருந்தோம். சிறுநீரக மாற்று சிகிச்சை இங்கே இல்லை, சென்னை வந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் இங்கேயே பண்ணுறோம். கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பை என்னுடைய தொண்டாமத்து தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற வச்சாங்க. அம்மா அவர்கள் எனக்கு அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போதும் சில பாலங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பல திட்டங்களை வாங்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக எல்லாருமே கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அவர் குறை வச்சது. அவர் யார் யார் என்ன கோரிக்கையோ எல்லாமே மக்களுக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தார். நான் கேட்ட திட்டங்கள் பூரா கொடுத்தேன். கோவை மாவட்டத்தை 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை நான் சொல்லலை, மக்களே சொல்கிறாங்க 5 ஆண்டுகள் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி. இப்போ ஃபாரின்லேருந்து வரவங்களாம் ஒரு 10 வருஷமாக இருந்துட்டு வரவங்களாம் பார்த்து கோயம்புத்தூர் இப்படி மாறிடுச்சான்னு பார்க்குறாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது நான் தான் பெரிய அளவில். ஒரு ரோடு மாறி போனால் மெட்ராஸுக்கே போயிடும் பொழுது 10 கிலோமீட்டர் பாலம் அப்படியே நேராக போகுது அப்படின்னு பஞ்சுறாங்களா. வெளியில் வந்து அங்கேருந்து பாலத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. திரு செந்தில் பாலாஜி கரூரை விட்டு உங்கள் ஏரியாவுக்கு வர்றது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக நீங்கள் பார்க்கலையா? உங்கள் கோட்டையில் நான் ஓட்டையை போடுறேன் வர்றேன் அப்படின்ட்டு. அவர் இன்சார்ஜாக இருந்தார். அவர் கரூரை விட்டு இங்கே நிற்கிறாங்கிறது எனக்கு அந்த அறிவிப்பு தான் தெரியும். பெரிய ஆச்சரியமாக தான் நான் பார்த்தேன் இங்கே நிற்கிறது. இப்போ எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் தொண்டாமத்தூர் தான் 5வது முறை. இது பெரிய ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அது என்னன்னு நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்தியா கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் சட்ட ஒழுங்கை பார்ப்பாங்க, பெண்கள் பாதுகாப்பை பார்ப்பாங்க. இன்றைக்கி திமுக ஆட்சியில் என்ன சூழ்நிலை உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். இன்றைக்கி எங்கள் கோவை மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்லடம், திருப்பூர், கோவையிலெல்லாம் ஒரு வயசான பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 5000 6000 வெட்டி கொண்டு போயிடுறாங்க. அதே போல் தோட்டத்து வீடுகளில் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் கூட்டுப்பாளையம் இன்னொரு சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம சரவணப்பட்டி சத்தி ரோட்லேருந்து குமரகுரு காலேஜுக்கு போகிற ரோட்டில் ஒரு சகோதரியை எரிச்சு கொண்டாங்க. இந்த சம்பவம் நடந்து உடனடியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் போலீஸ் கமிஷனர் அங்கே போய் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கு தெரியாமல் அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நடக்காத சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய இந்த மாதிரி சம்பவம் மக்கள் ஒரு அச்சப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. சட்டம் ஒழுங்கு முழுமையாக இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. போதை கலாச்சாரம் இன்னைக்கு கடுமையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கடுமையாக இருந்தாங்க, பெண்கள் பாதுகாப்பு. அதான் பாரத பிரதமரே பேசுகிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் வரக்கூடிய சென்னையில் மதுராந்தகம் மீட்டிங்கு நான் தாங்க இன்சார்ஜ் பார்த்தேன். திருச்சி மதுரையிலையும் நான் இருந்து பார்த்தேன். அப்போ அவங்க பேசுனாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இருந்தோ கடுமையாக பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு, அதே போல் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி மீண்டும் வரும் பொழுது, எடப்பாடி முதலமைச்சர் வரும் பொழுது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு திமுக ஆட்சியில் சரியில்லைங்கிறத
எடுத்து சொல்கிறாங்க. இல்லை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து ஓவராலாக ஸ்டேட் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. நான் கேட்குறது திரு செந்தில் பாலாஜி நேரடியாக உங்களுடைய கோட்டையில் வந்து நிற்கிறார். இங்கே எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க, எல்லாருக்குமே இங்கே தெரியும் உங்கள் மேலே ஒரு குட்வில் இருக்குது. ஆனால் அவர் வந்து செயல் வீரர் அப்படின்னு முதலமைச்சர் 100 முறை பாடிருக்கார். சொன்னால் வந்து வெட்டிடுவானா கட்டிட்டு வர்ற ஒரு செந்தில் பாலாஜி அப்படின்னு அவங்க வந்து பாராட்டுறாங்க. இப்போ அவர் வந்து அவருடைய ஊரை விட்டு இங்கே வந்து நிற்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு கோவை தெற்கு தொகுதி இல்லை, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கான ஒரு சேலஞ்சாக நான் வர்றேன் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சேலஞ்சாக பார்க்கலையா? அதாவது இது சில பத்திரிகையாளர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இங்கே இல்லை. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் அம்மனஞ்சன் அவர்கள் ஒரு அற்புதமான வேட்பாளர். இங்கேயும் ஜெயிச்சிருக்கார், அங்கேயும் ஜெயிச்சிருக்கார். ஆமாம், தெற்கிலே வெற்றி பெற்றிருக்கார். அதே போல் அதிகமான திட்டங்கள் இங்கே வருவதற்கு என்னோட இணைந்து பணியாற்றியவர். வடக்கு தொகுதியிலும் போய் வெற்றி பெற்றார். ஆகவே ஒரு சாதாரணமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போவோம், நடந்தே போய் எல்லாத்தையும் மக்களை சந்திப்பார், ஸ்கூட்டரில் போவார். ஒரு எளிமையான வேட்பாளர். ஆகவே எளிமையான வேட்பாளர், ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர். மாவட்ட மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்தவர். ஆகவே அவர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல, யார் வந்து போட்டி போட்டாலும் உறுதியாக அம்மனஞ்சமி வெற்றி உறுதி, மாற்றுக்கருத்தில். அதே போல் கோவை மாவட்ட மக்கள் இப்போ மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம பேசினா நம்ம வந்து செந்தில் பாலாஜி தோற்றுப்பாருடா. உங்களுக்கு அதை தான் நான் சொல்ல வர்றேன். அம்மனஞ்சன் வெற்றினா அப்படி என்ன உங்களுக்கு திரும்பூருக்கு நம்ம பேசுகிறோம். மே 4ஆம் தேதி பிறகு திரும்பூருக்கு நம்ம பேசுகிறோம், கண்டிப்பாக பேசுவோம். அதே போல் கோவை மாவட்ட மக்கள் பார்த்திங்கன்னா 2006 நான் 2006 சட்டமன்ற தேர்தலில் அந்த சூழ்நிலையில் திருப்பூர் பிரியாமல் இருந்தது. கோவை மாவட்ட மக்கள் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டத்தை விட வித்தியாசமான அன்பானவர்கள். இங்கே நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, 2006 14 தொகுதி இருந்தது, திருப்பூர் சேர்ந்துருந்தது. அப்போது கிட்டத்தட்ட 10 தொகுதி எப்போ நம்ம கோவை மாவட்டம் மக்கள் கொடுத்தாங்க. அம்மா வந்து தலைவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே மட்டும் திமுக வெற்றி பெறும், கிராமமாக இருக்கிற தொகுதியெல்லாம் அதிமுக ஜெயிக்கும். அம்மா அவர்கள் வந்த பின்னால் சிட்டியும் சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. போல்டாக துணிச்சல் நிற்கக்கூடிய அற்புதமான தலைவர். அதிலிருந்து இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம கோவை மாவட்டம் வெற்றி தான். அம்மா இருக்கும்போது 2016 ஒரே ஒரு தொகுதி தான் சிட்டிக்குள்ளே சிங்களூர் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சு. அப்போ நான் தெரிஞ்சு 2011 ஆமாம் 2011 முழுமையாக ஜெயித்தோம். திமுக எதுவுமே வர முடியல. 2016 மட்டும் ஒரே ஒரு தொகுதி, அது கம்மியான வாக்கில். திரும்ப 2021 முழுமையாக வெற்றி. எல்லாம் 2026 அதே போல் முழுமையாக வெற்றி தான், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. 10 சட்டமன்ற 10க்கு 10 இல்லை. அவனாசி சேர்த்து அவனாசி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரும்பு மாவட்டம் சேர வராங்க. அது வந்து பாதி வந்து ரெவன்யூ மாவட்டமே கோவைக்கு வரும், திருப்பூருக்கு பாதி வரும். கட்சி ரீதியாக எங்களுக்கு தான் இருக்குது அந்த தொகுதி. 11 தொகுதி உறுதியாக அதிமுக வெற்றி. யார் வந்தாலும் இங்கே கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி மட்டும் யார் வந்து போட்டி போட்டாலும் கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும். ஆகவே உறுதியாக அம்மனஞ்சனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. உள்ளூர் மக்களுடைய சென்டிமெண்ட் என்னவா இருக்குது? அதாவது பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கிறார். ஸோ சமுதாய ரீதியான பார்வையாக இருக்குதா, வெளியூர்காரருங்கிற ஒரு பார்வை இருக்குது? நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஊர் மக்கள்கிட்ட நார்மலாகவே வெளியூர் மக்கள்கிட்ட நட்பு பாராட்டிக்கிடுவாங்க, உறவு பாராட்ட மாட்டாங்க. சந்தோஷம்னே வாசல் இருங்க, காப்பி சாப்பிடுங்க, அப்படியே ஓடி போயிருங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். உறவு வேறு நட்பு வேறு அப்படிங்கிற கணக்கு. செந்தில் பாலாஜியை சமுதாயமாக பார்க்குதா, வெளியூராக பார்க்குதா? உங்களுக்கு அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு சமுதாயமாக பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அம்மனஞ்சன் இதுக்கு முன்னாடி அவர் வெற்றி பெற்றிருக்கார் அங்கே. அதே போல் அந்த தொகுதி முழுமையாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மலரவன் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ந்து நம்ம கைவசம் இருக்கக்கூடிய கடந்த முறையும் கூட பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் நம்மளுடைய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள், நான் தான் பொறுப்பாளர் இருந்தேன். உங்களுக்கு எல்லா பக்கம் 10க்கு 10 வெற்றி பெற்றோம். அதில் வானதி சீனிவாசன் சகோதரி கடைசி வரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் கவுண்டிங் போயிட்டுருக்கு. எல்லா தொகுதியும் லீடிங் வந்துட்டுருக்குது. அது கிணத்து கடுவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேலன்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அப்போது சகோதரி வானதி டென்ஷனாக இருந்துகிட்டே இருந்தாங்க. சொன்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு சில ஏரியாவை சொல்லி சில பூத்தெல்லாம் வரும்போது கண்டிப்பாக 10 ஆரம்பத்தில் அங்கே தான் ஃபுல்லாக ஓங்கி குத்திருக்கேன் அப்படிங்களா? ஃபஸ்ட்டு அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து
அதுக்கு நான் பின்னாடி விளக்கம் தரேன். ஃபஸ்ட்டு வந்து கமலஹாசன், செகண்ட் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி வானதி சகோதரி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கவுண்டிங் தேடிருந்தாங்க. நான் சொன்ன சில பூத்துகள் வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கப்புறம் செகண்ட் வந்தாங்க. கடைசியாக வந்து கெம்பட்டி காலனி அந்த ஏரியாவில் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா நம்ம அதிகமான திட்டங்கள் எல்லா பகுதியும் நம்ம கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில ஏரியாவில் அதிமுக தலைவர் காலத்து அம்மா காலத்து வெரி ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி. அந்த பகுதி வரும் அவங்க ரெட்டாளிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி சூழ்நிலை வர்ற ஏரியா பூத்து வந்தது கடைசியாக அந்த பூத்தெல்லாம் வரும். உறுதியாக வெட்டி உறுதின்னு சொன்னோம். கடைசியாக வரும்போது 2000 ஓட்டில் வெட்டி. ஆனால் உங்களுக்கு தெரியும், அதான் சொல்ல வந்தேன், அதை கரெக்டாக கேட்க வந்தேன். கமலஹாசன் போல் சம்பந்தம் இல்லாத சமுதாயம், சம்பந்தம் இல்லாத ஊர், வெளியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவரே 2000 ஓட்டில் தான் தோக்குறாருக்கும் போது, இதே சமுதாயம் இங்கே இதுக்கு முன்னாடி இன்சார்ஜாக இருந்தவர், நீங்கள் என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுலையும் மாஸ்டர் இந்த மாதிரி. அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் வந்து அப்படியே பழைய மாதிரியே போயிடும் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? அதாவது அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு கமலஹாசனுக்கு இதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடி தேர்தலையும் சரி, அங்கே கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 19 பார்லிமெண்ட்டில் வாங்கினாங்க. இப்போ இந்த பொள்ளாச்சி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருந்தாங்க. அது வந்து அந்த அந்த தொகுதி வந்து கொஞ்சம் சிறப்பான சினிமா ஃபீல்டுலேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம். அங்கே சிட்டிக்குள்ளே எப்போவுமே பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் போன்ற பகுதியில் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை போன்ற பகுதிகள் சிட்டியில் மட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. முழுமையாக சிட்டி நகர்ப்பகுதி அது. அந்த அடிப்படையில் தான் அந்த ஓட்டு வந்தது. அப்புறம் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரி பாப்புலர். அந்த அடிப்படையில் அப்புறம் பிரச்சாரங்கள் இருக்குது. செந்தில் பாலாஜினா கம்மி பாப்புலரா? அதாவது வந்து பேர் சொன்னாலே போதுமே. கரூரை பற்றி நான் கரூர் பற்றி சூழ்நிலை வேறு. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைங்க, நான் அடித்து சொல்கிறேன். கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் பாதுகாப்பாக நம்ம இருக்கணும், திட்டங்கள் தரணும். சரி, ஒன்று கேட்குறேன், 5 வருஷத்தில் திமுக ஆட்சி தானே, இப்போ தான் அவர் வந்து அமைச்சராக பொறுப்பு அமைச்சராக அவருக்கு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சக்கரபாணி இருந்தால் அதுக்கப்புறம் வந்தாங்க. கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணாங்க மக்களையே கேளுங்க, எதுவுமே பண்ணலையே. ஏதாவது திட்டம் ஜிடி நாயுடு பாலம் பேர் அவர் தானே வச்சாங்க, அவங்க தானே பண்ணாங்க. ரெண்டாக சொல்லிட்டீங்க நீங்களே, பேர் வச்சாங்க சொல்லி பேர் மட்டும் தான் திறப்புலா முதலமைச்சர் தானே பண்ணார். அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, அவங்க ஆட்சி இருக்கு, திறப்புலா பண்ணுறாங்க. முழுமையாக பெரியார் அறிவுலகம் தந்திருக்காங்க, விளையாட்டுத்தில் தந்திருக்கிறாங்க, லைப்ரரி தந்திருக்கிறாங்க. அதாவது மக்களை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த திட்டமும் மக்கள் பயன்படக்கூடிய எந்த ஒரு திட்டமும் அவங்க கோயம்புத்தூருக்கு பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் பேர் வைக்கல, திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டியில் அற்புதமாக நம்ம பஸ் ஸ்டாண்டெல்லாம் பண்ணோம், அதுக்கும் பேர் வச்சுட்டாங்க. இப்படி பேர் மட்டும் வைக்கிறாங்க. பேர் வந்து ஜிடி நாயுடு ஐயா பேர் வச்சு நாங்கள் வரவேற்றோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் பேர் வைக்கக்கூடிய அந்த தகுதி அவங்களுக்கு இல்லை. முழுமையாக நிதி ஒதுக்கணும் நடப்பாடி 52% அந்த பாலத்தை நம்ம முடிச்சிட்டோம். கொரோனா மட்டும் வந்து 1 வருஷம் லாக்டவுன் ஆகலையே, நாங்கள் முழுமையாக எல்லாம் முடிச்சிருப்போம். 1 வருஷம் எங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியல. இதுதான் செந்தில் பாலாஜியோடைய கடைசியாக ஒரு கேள்வி வச்சுறேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் நிம்மதியாக இருக்காரா? அது மட்டும் இல்லை, கரூரை பொறுத்தளவுக்கு அவர் விஜயபாஸ்கர் ஒரு சிறப்பாக பணியாற்றி வரக்கூடியவர். ஆகவே கரூரை பொறுத்தளவுக்கு அவர் எந்த சூழ்நிலையும் அவர் கூட இடமே ஃபைட் பண்ணியிருக்கார். ஆகவே அவர் எதாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடியவர் தான். உங்களுடைய கோட்டையாக நீங்கள் வந்து கோயம்புத்தூரை வச்சுருக்கீங்க. தொண்டாமுத்துங்கிறத தாண்டி இந்த மக்கள் வந்து நம்முடைய ஆள் அப்படின்னே நீங்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கோ அல்லது உங்கள் பேச்சையோ கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்குது? கோவை மாவட்ட மக்கள் அன்பானவர்கள். அது மட்டும் இல்லை, யார் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும், யார் சிறப்பான முறையில் செயல்படுகிறார்களோ அவருக்கு மேல் அன்பும் வைத்திருப்பார்கள், அவர்களுக்கு ஆதரவும் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் கோவை மாவட்டத்துக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் பெருமையாக சொல்லுவேன், 50 ஆண்டு காலத்தில் அது வளர்ச்சி நான் கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துக்கிறோம். நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது சரி, எடப்பாடி வந்த பின்னாலும் சரி, கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவனாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு பாலம். அவனாசி ரோடு மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் முக்கியமான சாலைகள்.
திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளையம் சாலை, இதுதான் முக்கியமான சாலை. 2017க்கு முன்னால் இந்த சாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்தப்படாமல் விபத்துகள் அதிகமாக ஆகிட்டு இருந்தது. முழுமையாக அகலப்படுத்தப்பட்டு டிவினர் வச்சு விளக்குகள் போட்டு 80% விபத்துகளை குறைச்சிருக்கோம். நிறைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விபத்தாகிற பகுதியில் அடிக்கடி உயிர் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிட்டத்தட்ட 80% குறைச்சிட்டோம். அந்த சாலை விரிவாக்கம்லாம் மத்திய அரசு பண்ணதா மாநில அரசு பண்ணதா? மாநில அரசு சில நிதிகள் மத்திய அரசில் கேட்டு வாங்கி இம்ப்ளிமெண்ட் நம்ம தானே பண்ணுறோம். அதே போல் பாலங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அவனேஸ்வரில் 10 கிலோமீட்டர் பாலம், உக்கட பாலம். இன்றைக்கி பாலக்காட்டிலேருந்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய பொதுமக்கள் வியாபாரிகள் இங்கே வராங்க. கிட்டத்தட்ட மதுரை, திண்டுக்கல், உடம்புப்பேட்டை அங்கே வரவங்களாம் பொள்ளாச்சி ரோடு ரெண்டும் சேரக்கூடிய அந்த பாலம் நீண்ட எதிர்பார்ப்பு, ரெண்டுமே டிராஃபிக்காக, அதையும் அடுப்பமாக கட்டி முடித்தோம். அதே போல் திருச்சி ரோட்டில் 2 கிலோமீட்டர் பாலம். மேட்டுப்பாளையம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டி போகிறவங்கெல்லாம் 5 பாலங்கள் கட்டி அற்புதமான சாலை. பொள்ளாச்சி ரோட்டில் காங்கிரீட் ரோடு மத்திய அரசு கேட்டு வாங்கி அற்புதமான கிட்டத்தட்ட 5 பாலங்கள் அற்புதமாக பண்ணியிருக்கோம். இப்படி பாலங்கள் அதிகமாக. அதே போல் தீர்க்க முடியாத திட்டமான 70 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள்லாம். அத்தியோட திட்டம் நம்ம கூட போய் எடப்பாடிகிட்ட சொல்லும்போது, நான் விவசாய முதலமைச்சர் நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் தான் பண்ண தம்பி, நம்ம ஏதாவது நிதி மத்திய அரசுலாம் கேட்டு வாங்கி பண்ணலாம், இல்லைனா இப்படி சொல்லி தான் டிலே ஆகிட்டு இருக்குது. காங்கிரஸ் இருக்கும்போது சொல்லலை, மத்திய அரசாங்க நிதி கேட்போம், அது வந்தாலும் வர நீங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லி முழுமையாக அந்த நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கி தண்ணியெல்லாம் குளங்களுக்கு வந்துட்டுருக்குது. அது கூட திமுக சரியாக பண்ணல. மீண்டும் திமுக ஆட்சி வந்ததும் எடப்பாடி வந்தது 2ஆம் திட்டத்தை அறிவித்தார். அவர் நாங்கள் அறிவிக்க வச்சோம், அதை கடப்பில் போட்டாங்க. அது வந்தால் விடுபட்ட குளங்களுக்கு தண்ணி கொண்டு வருவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் முக்கியமாக அரசு மருத்துவமனை மேம்பாடு பெரிய அளவில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணியிருக்கோம். 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கி ஹார்ட் சர்ஜரி, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் அங்கே நடக்குது. 50 வயசுக்கு மேற்பட்டவங்க ப்ரெஷர் வந்தால் உடனே ஒரு கைகள் வர போகும், அது உடனே 3 மணி நேரத்தில் ஜிஹெச் கொண்டா சரி பண்ணிடலாம். கேத் லேப்னு ஒரு மிஷின் 6 கோடியில் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விட அற்புதமாக பண்ணியிருக்கோம், ஏழை மக்கள் பயன்பெற மாதிரி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெரினா பீச் இருக்குது, இந்த மாதிரி சொல்லுங்கள். கோவை மாவட்ட மக்களுக்கு எதுவும் இல்லை. இன்றைக்கி எடுத்த 8 குளங்கள் எடுத்தோம். ஒரு குளம் மட்டும் பார்த்திங்கன்னா சில சுற்றுச்சூழலாம் செய்ய முடியல, அதுக்கு இன்னொரு குளம் குறிச்சி குளம் எடுத்துவோம். 8 குளங்களையும் இன்றைக்கி மேம்படுத்தி அற்புதமாக பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங்கெல்லாம் இன்றைக்கி மக்கள் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. அது பண்ணுறக்கே பெரிய சவாலாக இருந்தது. நிறைய வீடுகள் என்கரேஜ்மெண்ட் இருந்தது. 100 வருஷமாக இருந்தாங்க. அவங்களாம் அற்புதமான வீடு கட்டி கொடுத்து அதெல்லாம் எடுத்து அற்புதமாக பண்ணியிருக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நொய்யல் புனரமைப்பு 210 கோடி 100 வருஷமாக யாரும் செய்யலை, இதை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் பர்சனலாக அம்மா ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன். வினா வங்கி புத்தகம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் எங்கள் குடும்ப ட்ரஸ்ட் இருக்காங்க. கொரோனா நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா டெய்லி 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். என்னுடைய சகோதரன் அன்பரசன் தான் தலைவராக இருக்கார், நாங்களாம் மெம்பர். 1 லட்சம் பேர் டெய்லி 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அதே போல் எல்லா வீடுகளுக்கும் ஒரு பேக் பண்ணி வேலைக்கு போக முடியல பொருள் கொடுத்தோம். அதே போல் எல்லா வீட்டுக்கும் சத்து மாத்திரை கொடுத்தோம். அதே போல் தேவையானது பூரா பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேரூர் தர்ப்பண மன்றமும் எல்லாம் கேள்விப்பட்டு 100 வருடமாக எப்படி செய்யலான்னு பல்வேறு முயற்சி செய்ய முடியல. இன்றைக்கி அற்புதமாக அதை செஞ்சு அது வந்து பிரசித்தி பெற்ற 2000 வருஷமாக வந்து பிரசித்தி பெற்ற அந்த இடம். இன்றைக்கி கேரளா ஸ்டேட்லேருந்து சுற்றி இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அங்கே வந்து இறந்தவர்களுக்கு இந்த காரியம் பண்ணுவாங்க. அது முக்கியமான இடம். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குது ஆத்தங்கரை, நொய்யல் ஆத்தங்கரையில். அதை அற்புதமாக பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி மாவட்ட மக்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நம்ம ஆரம்பித்தோம், இந்த ஆட்சியில் கொஞ்சம் நிறுத்துனாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம தான் பண்ண முடியும்னு சொல்லி விட்டாங்க. சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம். ஆகவே இப்படி வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமில்லை, மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை நம்ம கொண்டு வந்துருக்கோம். இன்னும் நான் நிறைய சொல்ல முடியல. 6 புதிய கல்லூரி கொண்டு வந்துருக்கிறோம். 2000 ரூபா ஃபீஸில் படிக்கிறாங்க, எந்த மாவட்டத்தில் இல்லை. எடப்பாடி கேட்டது போல கொடுத்தா அம்மா கொடுத்தாங்க. 6 கல்லூரி கொண்டு வந்துருக்கிறோம். அதே போல் 6 தாலுக்கா. கோவை மாவட்டத்துக்கு எல்லா பில்டிங் நம்ம தான் கொண்டு கொடுத்தோம். கோர்ட்டு, கமிஷனர் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, எல்லா பில்டிங், எல்லா யூனியன் ஆஃபீஸ் புது பில்டிங், எல்லா போலீஸ் ஸ்டேஷன் புது பில்டிங். அடுக்குமாடி குடியிருப்பு திமுக ஆட்சி 5 வருஷம் ஒன்றும் பண்ணல. அதிகமான குடியிருப்பு ஏழைகள் கட்டி கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் வீடு கட்டும் இடத்துல அதிகமாக கட்டி கொடுத்துருக்கோம். ஆகவே கோவை மாவட்டத்தில் பார்த்து
செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் பெருமையாக நான் சொல்லுவேன், 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமாக நான் இருந்திருக்கேன். என் கூட சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் உறுதுணையாக இருந்திருக்காங்க. அது நான் பெருமையாக சொல்லுவேன். அதாவது பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அங்கே திருத்தேர் இருக்குது. அந்த தேர் காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த தேரை வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி வரும்போது அந்த தேரை வந்து சுற்றி வரும். திமுக ஆட்சியை பொறுத்தவரை இந்த அறநிலைத்துறை வந்து சரியான முறையில் அந்த தேரை வந்து எந்த தேரோ எதாக இருந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அது சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட். அந்த அறநிலைத்துறை வந்து முன்னாடியே பார்த்து அதை சரி பண்ணி அதை வாங்கி குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் காலங்காலமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு வந்து அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும். திடீர்னு பார்த்தாங்கன்னா அந்த தேர் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதாவது அந்த நேரத்தில் எங்கள் ட்ரஸ்ட்டு பர்சனலாக நாங்கள் போய் தேர் வந்து கண்டிப்பாக ஓட்ட முடியும்னு சொல்லி அது முழுமையாக அந்த தேரை வந்து என்னுடைய சகோதரர் தான் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா போய் இருந்து பார்த்து அதை முழுமையாக நாங்கள் சரி பண்ணி அந்த தேரை ஓட்டினோம். மிகப்பெரிய கொந்தளிப்பாயிருச்சு கோவை மாவட்டமே. அதை ஓட்டினோம். திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. தேரை வந்து ஓட்டோன்னு எண்ணமே இல்லை. அது சில விசமிகள் பார்த்திங்கன்னா தேரை எப்படியா நிறுத்தோன்னு நினச்சாங்க. அதை மீறி அந்த தேரை இப்போ வந்து ஓட்டினோம். இன்றைக்கி அது பெரிய சாதனையாக நாங்கள் நினைக்கிறோம். கோவை மாவட்டத்தில் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் முன்னாடி இது நடந்தது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கலையா? நீங்கள் 100 ஓட்டோ 200 ஓட்டோ நீங்கள் கடுமையாக ட்ரை பண்ணீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு ஸ்பாய்லராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள்லாம் முன்னாடி சொன்ன சின்னம்மா வந்து ஒரு ஸ்பாய்லராக வரக்கூடிய தெற்கை வந்து அவங்க பல இடங்களில் கேட்டு நிப்பாட்டிருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி பல இடங்களில் கேட்டு நிப்பாட்டிருக்காரு. 100 ஓட்டு போதா 200 ஓட்டு போதாங்கிறது வேறு விஷயம். அந்த ஓட்டு போகலைன்னா யாருக்கு விழுந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக என்டிஏ கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி கண்டிப்பாக மக்கள் மிகவும் ஏற்றுக்கொண்ட கூட்டணி. இந்த கூட்டணியில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக வந்தால் நிறைய திட்டங்கள் வரும். மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதே போல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மத்திய அரசு கூட நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். 5 ஆண்டுகளாக திமுக மத்திய அரசு கூட கடுமையாக ஃபைட் பண்ணிவிட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்லிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு எலெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூட பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசு ரத்து பண்ணிடுச்சு அப்படின்னு பெரிய அளவுக்கு பிரமாண்டம் பண்ண மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது சென்னைக்கு 63,000 கோடி ஒரே ஸ்ட்ரெச்சில் கொடுத்தாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து அதை வந்து அந்த திட்டத்தை வந்து அடிக்கல் திறந்து வச்சாங்க. ஆக மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தார். எடப்பாடி கேட்டவன் பாரத பிரதமர் கொடுத்தார். இப்போ பல்வேறு திட்டங்கள் கொடுத்தாங்க. அதே போல் அனைவருக்கும் வீடு கொடுத்துருக்கோம். நான் தான் அமைச்சராக இருக்கேன். மற்ற மாநிலங்களில் கட்டாத வீடு கூட ஏதோ சூழ்நிலை கட்டாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. கேட்டு வாங்கிட்டு வந்தோம். பல்வேறு திட்டங்களை கொடுக்குறாங்க, நிதி கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் சிட்டி பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் நீங்கள் பண்ணீங்க. அதெல்லாம் இல்லை. என்னுடைய கேள்வி என்னென்னா உங்களுடைய ஓட்டை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையான்னு கேட்குறேன். அதுக்கு தான் வரேன். ஆகவே எனக்கு மத்திய அரசோட திட்டங்களை மீண்டும் நம்ம வாங்கணும்னா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா திமுக வந்து ஃபைலை சரியாக அனுப்பல. பாப்புலேஷன் வந்து 2011 பாப்புலேஷன் அனுப்புகிறாங்க. ஒரு ஃபைல் 2011 சென்சஸ் தானே இருக்குது. அதுக்கப்புறம் சென்சஸ் பண்ணலையே. இல்லை, அதை அனுப்பக்கூடாதுல்ல. இப்போ 2026 இருக்குது. அதை வந்து சரியாக மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு எந்த ஃபைல் மத்திய அரசுக்கு அனுப்பினாலும் அதாவது ஒரு கொரிஸ் கேட்பாங்க. அது சாதாரண ஒரு நிவர்த்தி பண்ணக்கூடியதை உடனடியாக மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு உறுதியாக எடப்பாடி முதலமைச்சராக வருவது உறுதி. மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு கொண்டு வருவோம், மாற்றுக்கருத்தில். இது போல் திட்டங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆனதும் எங்களால் தான் கொண்டு வர முடியும். அதிகமான திட்டங்கள் நாங்கள் கேட்டு வாங்குவோம். அதிகமான நிதியை பாரத பிரதமர் கேட்டு வாங்குவோம், மத்திய அரசு கேட்டு வாங்குவோம். இதுக்கெல்லாம் தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஏதாவது விதத்தில் ஓட்டை வந்து அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணணும், திமுகவுக்கு சாதகமானோன்னு சொல்லி எண்ணத்தில் இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுருக்காங்க. இப்போ எங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. இதில்
மக்கள் தெளிவாக இல்லை, திருமதி சசிகலா வந்து அதிமுக ஓட்டை தானே எடுப்பாங்க. 100 ஓட்டு எடுத்தால் கூட. டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்று வரைக்கும் உங்க கூட தானே இருந்தார். உங்கள் கூட கூட்டணி வைக்கணும் நீங்களும் விரும்புனீங்கல்ல. என்னை பொறுத்தளவுக்கு அவங்க 2 பேருமே திமுகவை எதிர்க்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அவங்க வாங்கக்கூடிய வாக்குகளோ அதே போல் எனக்கு பெரிய ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக விழுகாது தான். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பேசக்கூடியது. எவ்வளோ ஓட்டுங்கிற இடத்துக்கே போல. நான் அதான் 100 ஓட்டுனே சொல்கிறேன். தொகுதிக்கு 100 ஓட்டு தான் போதுனால 100 உங்கள் ஓட்டு இல்லையான்னு கேட்குறேன். அதனால் எனக்கு எந்த பாதிப்பு எங்களுக்கு வராதுங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கோம். சரி, சசிகலாவால் வராது, டாக்டர் கிருஷ்ணசாமியால் வராது. விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மேஜர் ஃபேக்டராக உள்ள வந்து என்ட்ரி ஆகிருக்காரு. போகிற இடம் பூரா நான் வரேன் அப்படின்றாரு. இளைஞர்கள் பூரா வந்து 35 வயசு கீழே வந்து வேறு ரேஞ்சில் வேகமாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவை மிரட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ஊர் பூரா ஒரே பேச்சார். அதாவது இப்படி ஒரு பரவலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அதிக அளவு பில்டப் வந்து கொடுக்கறது வந்து சினிமா மாதிரியே பில்டப் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி பில்டப் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா மீடியா அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்ததுலேருந்து அவர் திரும்ப போகிறது வரையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் போடுறாங்க. ஏன் பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. இல்லை, திரு எடப்பாடியார் வெளியே வர்றது வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏன் யாரும் பில்டப் கொடுக்கறது இல்லை? தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தமாக தமிழ்நாடு ஆந்திரா 2மே கொஞ்சம் சினிமாவுடைய மோகம் மட்டும் இல்லை. தலைவர் அப்படி தானே வந்தார், அம்மா அப்படி தானே வந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் எந்த நடிகரையும் அவங்களோட ஈடு செய்ய முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. அப்போ இருந்தே பொதுமக்களுக்கு வந்து பொருளாளர் வரைக்கும் இருந்தார். ஆமாம், டாப் போஸ்ட் நல்லா செஞ்சாங்க. கட்சியோட பொருளாளராக இருந்தார். அது மட்டும் இல்லை, திமுக 67 வெற்றி பெறுவதற்கே புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் முக்கியமான காரணம்னு சொல்லி போட்டு அண்ணாவே வந்து பார்த்திங்க இதயக்கணின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சுடப்பட்டது முக்கியமான காரணம். அவருடைய போஸ்ட்டு தான் வீதி வீதியாக ஓட்டினாங்க. எந்த வாகனத்துலேயும் அவர் படம் இல்லாமல் வண்டியை போக முடியாது அந்தளவுக்கு. அவரை வந்து அவர் கூட விஜய் மட்டும் இல்லை, யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரே எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டுக்கு. இல்லை, அவ எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணல. அந்த திரை கவர்ச்சிங்கிறது ஒரு ஓட்டு ஸ்பிளிட் கொண்டு வராதான் நான் சொல்ல வரேன். சரிங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். சரி, கரூர் அவர் போனார்ல, அவரோட கட்சிக்காரர் தான் எல்லாமே. அவர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே போனாங்க. சரி, அவர் அந்த இடத்துக்கு போகிறார். போனதுக்கப்புறம் அந்த நெரிசல் ஆகுது. என்ன வேணாலும் காரணப்பட்டு அந்த நெரிசல் ஆகிறதுக்கு போலீஸ் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. சரி, நெரிசல் ஆகுது. அந்த சூழ்நிலையில் அப்படியே கொத்து கொத்தாக செத்து மடிக்கிறாங்க. சாதாரண ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனாலே நம்மெல்லாம் வந்து உடனே போகிறோம். நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது மற்ற நேரத்தில் யாராக இருந்தாலும் சாதாரண மனிதர்கள் கூட உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, உயிரை காப்பாற்றுங்க. இப்படி நடக்குது. நிறைய பேர் உயிருக்கு போராடி மருத்துவமனை கொண்டு சேர்த்துரும். நீங்கள் உடனடியாக கிளம்பி போகிறீங்க, சென்னையை போயிடுறீங்க, இதுவரை கரூருக்கு போகல. இது எப்படி வந்து அப்போ நீங்கள் வந்து சொந்த கட்சிக்காரரை நீங்கள் காப்பாற்றலை, எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுன்னு சொல்லுவீங்க? இது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க? ஆகவே சினிமா வேறு, நிஜம் வேறு. சினிமாவில் இப்படி கேமரா முன்னாடி நிஜத்தில் நீங்கள் அந்த கூட்டத்தை பார்க்கலையா? கிரவுண்டில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ சொல்கிறேன் பார்க்க வருவாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிகர் திரு சிவாஜி கணேசன் இருக்காங்க. தலைவர் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் எவ்வளோ பெரிய நடிகர். அவருக்கு கட்சி ஆரம்பித்தார் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் வந்து நடிகர் விஜய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்பவமே இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃப் ஆயிடுறாரு, வெளியே வர்றதில்ல. திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாள் அப்படியே அமைதியாகிற என்னன்னே தெரியுது. திடீர்னு வந்து வராரு. அவரை பற்றி யாரும் இல்லை, அவர் என்ன செய்கிறாருங்கிறத விடுங்க, மக்கள் என்ன செய்கிறாங்க. மக்கள் அந்த பக்கம் ஒரு இளைஞர்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு இல்லையா? இல்லை, அதாவது ஒரு தலைவர் என்றால் நாட்டு மக்கள் நல்லா செய்யணும், அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் இல்லை. அவர் நடிகராக அதே மாதிரி ரசிகர் மன்றம் வச்சுருக்கார். அவர் ஏதாவது ஒரு நல்லது ஏதாவது சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க. என்னங்க, நடிகராக இருந்தால் வந்து எவ்வளோ பேருக்கு 10th +2 படித்த பிள்ளைங்களுக்கு வந்து தொகுதி வாரியாக கொடுத்தாரு. அனிதாவுடைய குடும்பத்துக்கு போய் கொடுத்தாரு. தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு போய் ராத்திரியோட ராத்திரியாக போய் கொடுத்தாரு. அதெல்லாம் எப்போ கொடுத்தாரு, என்ன பர்சன்டேஜ் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்தது.
இதே போல் நம்ம அண்ணன் ரஜினிகாந்த் இருக்காங்க. அவர் வந்து நீண்டகாலமாக இருந்தார். அதே போல் திரைத்துறையில் எனக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல குணம், மக்களை எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவர். எத்தனையோ நல்லா செஞ்சுருக்கார். அது விளம்பரம்லாம் படுத்துறதில்லை. ஆனால் இவங்க ஒரு சாதாரணமாக ஒரு லைப்ரரி, சாதாரணமாக நான் வந்து 25 வருஷமாக 10th + 2 புத்தகம் கொடுக்குறோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கொடுக்குறோம். நான் கொடுக்குற புத்தகத்தில் நிறைய ஸ்டூடெண்ட் அது கொடுத்ததை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. 90% மார்க் இருந்து வந்துட்டு அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எல்லாம் இருக்குது. கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்றீங்களா? இல்லை, அதாவது எல்லா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி, அதே போல் ஒரு ரிட்டையர்டான HM ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட்டில் போட்டு அற்புதமாக அதில் பெரிய எஃபெக்ட். இது நாங்கள் வெளியே தெரியல, விளம்பரமாகிறது. TNPSC கோச்சிங் சென்டர் நடத்துகிறோம். IAS அம்மா IAS பிரியாங்க நடத்துகிறோம். இதெல்லாம் நான் சொந்தமாக நடத்துகிறேன். சாதாரணமாக ஒரு இடத்துல போய் ஒரு லைப்ரரிக்கு பண்ணுறது, அதே போல் ஒரு ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், அவரோட இருக்கிற தகுதிக்கு வந்து பெரிய பெரிய உதவி, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, மிகப்பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கலாம். விஜயகாந்த் இருக்கும்போது, நான் இப்போ பேசலை அந்த கட்சியை பற்றி, விஜயகாந்த் இருக்கும்போது சில உதவிகள்லாம் பண்ணார். அதே போல் ஆனால் ரஜினிகாந்த் பல உதவிகள் பண்ணார். சில பேர் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. ஆனால் இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, டாப் மோஸ்ட் இன்றைக்கு வந்து இருக்கார் சினி ஃபீல்டில். இவர் சும்மா ஒரு ஒரு ரொம்ப மினிமமாக சொல்லப்போனால் எனக்கு தமிழில் அந்த வார்த்தை ரொம்ப குறைவான ரொம்ப குறைவான அதை பண்ணிவிட்டு நான் அது பெரிய அளவுக்கு மீடியா பிரபகண்டா பண்ணாங்க. எத்தனையோ பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு. என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப ரீசெண்டாக தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், அவர் போகிற இடம் பூரா காரைக்குடியில் அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, ரவுண்டானா வந்து உள்ளே நுழைய முடியாமல் நிற்கிது. ஒரு பஸ்ஸில் சைக்கிள் கூட போக முடியாத ஒரு இடம் இருக்குது. அவங்க என்ன டெக்னிக் பண்ணாங்க கேட்டுங்க. வந்து அவங்க போகிற இடத்துல அந்த கூட்டம், இப்போ எடப்பாடியில் போகிறோன்னா ஒரு எங்கள் தொகுதியில் 10 தொகுதி இருக்குது. இப்போ தொண்டாமுத்தூர்னா இல்லை கோவைத்திற்குன்னா அந்த தொகுதியில் மட்டும்தான் அந்த கூட்டம். நாங்கள் கூட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும், அதுக்கு மட்டும் தான் கூட்டம், வெளியெல்லாம் கூட்டம் இல்லை. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வர்றாங்க, சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கூட்டத்தை மொபிலைஸ் அதிகமாக பண்ணுறாங்க. அது பிரம்மாண்டமாக வந்து அது காமிக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதானே, யார் தடுத்தா? எங்களுக்கு தேவையில்லையே, நாங்கள் மிகப்பெரிய நீங்கள் வந்து தொண்டாமுத்தூரில் கூட்டம் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஆளை கூட்ட வேண்டியதானே, யார் வேணாம்? தேவையில்லையே, எங்களுக்கு தொகுதியிலே கூட்டக்கூடிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வலிமையான கட்சி. அவங்க வலிமை இல்லாத கட்சி தான் அவங்களுக்கு அப்படி கூட்டம் கூடுறாங்க. நாங்கள் வலிமையான கட்சி, எங்களுக்கு தேவை. என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின், 2026 மே மாதம் 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலும் நீங்கள் கடந்த முறை எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததோ அதுக்கு அடுத்து சந்திக்கக்கூடிய தேர்தல் படுதோல்வி அடைந்திருக்கிறது. நீங்கள் இதுக்கு எடுத்து பாருங்கள். 2வது முறை வந்ததில்லை, 2வது முறை வந்ததே கிடையாது, செகண்ட் டைம் வந்ததில்லை. ஆனால் தேர்தல் மிகப்பெரிய தோல்வி தான் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 87 இருந்தாங்க, 91 மிகப்பெரிய தோல்வி, 2 சீட்டு தான் வந்தாங்க. அதே போல் 96 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2001 மிகப்பெரிய தோல்வி, கூட்டணி அம்மா அமைச்ச கூட்டணி கிட்டத்தட்ட 200 சீட் ரீச் பண்ணாங்க. 2011 தோல்வி, 2016 தோல்வி. 2011 பார்த்தீங்கன்னா தோல்வி வந்து சாதாரண தோல்வி இல்லை. 2011 அவங்க எதிர்கட்சியாக கூட வர முடியல. விஜயகாந்த் வந்தார், எதிர்கட்சியாக வந்தார். இதே போல் வந்து தொடர்ந்து 2016 தொடராட்சியை கொண்டு வந்தாங்க. தலைவர் மட்டும்தான் தொடராட்சி இருந்தால் அம்மா கொண்டு வந்தாங்க. இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, எந்த திட்டம் கொடுக்கல, பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் கடுமையாக இருக்கும். ஆகவே இன்றைக்கி அது மட்டும் இல்லை, எந்த தேர்தல் இல்லாத அளவுக்கு அரசு ஊழியர்கள் இந்த முறை திமுக ஓட்டு போடாமல் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வச்சு 210 தொகுதி
எப்படி எல்லா தெருவில் 200 தொகுதிக்கு மேலே அதிமுக கூட்டணி வெற்றி பெறுதோ அதே போல் 210 தொகுதி எடப்பாடி தலைமையில் பாரத பிரதமர் அவருடைய ஆசியுடன் என்டிஏ அதிமுக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். மே 4ஆம் தேதிக்கு பேர் திரும்ப ஒரு பேட்டி நான் இப்போயே நான் புக் பண்ணிடுறேன். நம்ம வந்து கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கு நன்றி, உங்களுக்கு நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.